வணக்கமும் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம 14வது திருநாமம் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் அந்த நாமத்தோட கதையை பார்ப்போமா. அந்த நாமம் என்ன? புருஷாய நம. முதல்ல என்ன ஆச்சுன்னா, இந்த டெல்லியில் சுல்தான் ஆட்சி இருந்தது இல்லையா, அவங்க வந்து தென்னாட்டில் எல்லா கோவில்களையும் இடித்து சிலைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு வாட்டி ராமானுஜர் நேராக டெல்லிக்கு போகிறாரு. அந்த சுல்தானோட அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு போகும்போது அவர் உள்ளே நுழைஞ்சோன்னு அங்கே ஒரு மனமானது கமழ்கிறது, பக்தி மனம், ரொம்ப நல்ல வைப்ரேஷன். உடனே சுல்தான் அவரை உட்கார வச்சு, நீங்கள் எதுக்காக என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர் சொல்கிறாரு, மேலகொண்டம் என்ற இடத்துல இருக்கிற என்னுடைய பகவான், யார் அவர்? மகாவிஷ்ணு. மேலக்கோட்டையில் இருக்கிற என்னுடைய மகாவிஷ்ணுவோட சிலையை நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க. அவர் என் கனவுல சிலையை வாங்கிட்டு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னார். அவரை கேட்டு வாங்கிட்டு போகலாம் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்றார். அப்படியா, சரி, உங்களுக்கு தெரியுமா அவரை? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை, அவரை கனவுல மட்டும்தான் சொன்னார். அப்படியா, அப்படின்னு நான் சிலை எல்லாம் வச்சுருக்கேன், அங்கே வாங்க, நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அவரை? அவர் சொல்கிறாரு, பகவானே வா அப்படின்னா அவர் ஓடி என் மடியில் உட்காந்துருவார். அவரை கூட்டின்னு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். சரின்னு கூட்டின்னு போகிறாரு. அங்கே அவ்வளோ சிலைகள் இருக்குது. இவர் போய் நின்றுட்டு, பகவானே வாப்பா நான் வந்துட்டேன் அப்படின்றாரு. வரல. அதே மாதிரி 3 வாட்டி சொல்கிறாரு. ஆனால் அவர் மடியில் உட்காரலன்னொன்னே சுல்தான் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டீங்க, அவர் வரல, இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சிலை எடுத்துன்னு போங்க, நான் உங்களை வெறும் கையை அனுப்பலை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார், இல்லை வேறு ஏதாவது சிலை நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம், என் பொண்ணுக்கிட்ட ஒரு சிலை இருக்குது, அது கொடுக்க மாட்டேன், அது அவளுக்கு அன்பான பொருள். அப்படியா, நான் அந்த சிலையை பார்க்குறேன்னே, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். அங்கெல்லாம் வரக்கூடாது, அரண்மனைக்கெல்லாம். இல்லைங்க, எனக்கு அந்த சிலையை பார்க்கணும். ஒரு சமயம் அவர் பகவானாக இருந்தால் சரி வா கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனோடனே அங்கே போனோடனே இவர் அதே மாதிரி கண் மூடி தியானம் பண்ணி, பெருமானே வா அப்படின்னோடனே அந்த சிலை ஓடி இவர் மடியில் உட்காந்துருக்கு. உடனே இவர் என்ன சொன்னார், உட்கார சிலையை கொடுக்குறேன்னு தானே சொன்னார். திப்பு சுல்தான், அந்த சுல்தான் கொடுத்துட்டார். அந்த சிலையை எடுத்துன்னு மேலக்கோட்டை நோக்கி இவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டார். கண்ணிலேருந்து தண்ணியாக வடியறது. ஐயோ பெருமாளே, என்னாச்சு, ஏன் அழற அப்படின்னு கேட்குறாரு ராமானுஜர். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு, அந்த சுல்தானோட பொண்ணு என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டா, அக்கறையாக பார்த்துக்கிட்டா, என் மேலே அன்பாக இருந்தா, அவகிட்டேருந்து பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. ஐயோ அப்படியா சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை அழைச்சின்னு அங்கே அவருக்கு சிலையாக அமைத்து என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய திருவடியிலேயே அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த சிலைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுங்களா? துலுக்கநாச்சியார் அப்படின்ற பேரோட அந்த அம்மா அங்கே இருக்காங்க. சரிங்களா? இதுலேருந்து இந்த அர்த்தம் என்னன்னா, புருஷாய நம அப்படின்னா உண்மையான அன்பு செலுத்துகிறவங்களுக்கு, உண்மையான பக்தி செலுத்துகிறவங்களுக்கு அவர் என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார், அவர் தன்னோட சேர்த்துப்பார் அப்படின்றதா இந்த திருநாமத்தோட விளக்கம். வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.